நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணி என்னெல்லாம் கண்டெய்னருக்குள்ளே பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்ஜெட் எக்கனாமிக்கலான ஒரு இது போனோம்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாமே இங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம். ஸோ டேப்பு, எக்ஸாஸ்ட் ஃபேன், உள்ளே வந்து மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு பாத்ரூம், இது ஒரிஜினல் டைல்ஸ் தாங்க. டைல்ஸுக்கு முன்னாடி உள்ள வந்து வாட்டர் ப்ரூஃபிங்லாம் என்னெல்லாம் பண்ணமோ அதுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம பக்காவாக பண்ணியிருக்கோம். இந்த கண்டெய்னர் கீழே வச்சுட்டு இந்த கண்டெய்னர் தூக்கி மேலே வைக்கிறோம். ஒரு ஸ்பேஷியஸ், ஒரு கிச்சன், ஒரு டைனிங் கிச்சனுக்கும் அப்புறம் இங்கே டைனிங். ஆமாம், டைனிங் ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து ஒரு பெட்ரூம். ஸோ இதுக்குள்ள மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருப்போம். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். ஆமாம், ஒரு ஆஃபீஸ் கண்டெய்னர் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வித் இன்டீரியரோட கவுண்டர் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அவன் இந்த குட்டி விண்டோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் மாதிரி பண்ணி, இதுலேயும் ஒரு மஸ்கிட்டோ மெஷ் பண்ணி, இதுலேயே ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம இதில் நாங்கள் ஒவ்வொரு முறை டெலிவரி ஆகும்போதும் அந்த பர்சனுக்கு கண்டெய்னரை நாங்கள் எப்படி லோட் பண்ணுறோன்ற வீடியோவும் ஷேர் பண்ணுவோம் நாங்கள். அதனால் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்குன்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை. 100% சேஃபாக தான் வயரிங் எல்லாமே பண்ணியிருப்போம். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேடம். ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ கண்டெய்னர் பற்றின ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் மேடம். வணக்கம், என்னோட பேர் வந்து ஜெயந்தி கோபி. என்னோட கம்பெனி நேம் வந்து ஜிடிஎஸ் கண்டெய்னர் சர்வீஸ். என்னோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெடில்ஸில் இருக்குது. இப்போ நிறைய நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க ப்ரீவியஸ் கஸ்டமர். புதுசாக சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த இதில் வந்து கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துருப்போம். நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணி என்னெல்லாம் கண்டெய்னருக்குள்ளே பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் 2 ஃபார்ம் ஹவுஸ் கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் திருத்தணியில் வந்து 2 பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இடம் வாங்கி 2 பேரும் ஒரே ஒரு தீமில் இருக்க மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம 2 ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்கலாமா? இப்போ இதில் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணலாம் கண்டெய்னர் இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எப்படி பண்ணுறோம் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு டோரை திறந்துட்டு உள்ள ஒரு டோர் அலுமினியம் டோர், வெளியே வந்து சேஃப்டி டோராக இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஏசி இதெல்லாம் நம்ம போடுறோம்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூலிங் மெயின்டைன் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னா ஒரு வீக்கெண்ட் ஹவுசஸ், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் அப்படின்னா ஒரு 1 or 2 days நான் ஃபேமிலியோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியரில் போய் நான் ஃபேமிலியோட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட் எக்கனாமிக்கலான ஒரு இது. ஓகே, இதில் வந்து பார்த்தோம்னா போனோம்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாமே இங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உள்ள சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரானைட் ஸ்டோனில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஷிங்க்கு, ஸோ டேப்பு, எக்ஸாஸ்ட் ஃபேன், உள்ளே வந்து மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஏசிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், டிவிக்கும் ப்ரொவிஷன். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு பாத்ரூம். ஸோ பாத்ரூமே வச்சாச்சு. உள்ள வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமா மேடம்? ஆமாம், இது ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா கதவெல்லாம் டிசைனாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். பாருங்க, வீட்டில் எப்படி நார்மலாக ஒரு இருக்குமோ அதே மாதிரி எல்லா செட்டப் பண்ணிட்டீங்க. ஸோ கஸ்டமர் எல்லாமே இங்கிருந்து எல்லாமே A to Z end to end வேணும்னு கேட்டாங்கன்றதால எல்லாமே வாங்கி நாங்கள் இதிலே வச்சாச்சு. இப்போ இது ஒரு இன்ஸ்டாலேஷனுக்குமே வந்து எங்களோட பர்சன் தான் போகிறாங்க. ஸோ இந்த ஃபேன் மாட்டுறதுக்கு, ஏசி போடுறதுக்கு, ப்ளம்பிங் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே சப்போஸ் உங்களுக்கு மேன் பவர் அங்கே யாரும் ஆள் இல்லைன்னாலும் எங்களோட பர்சன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் நாங்கள். ஸோ இதில் தேவையான இன்னர் ப்ளம்பிங், அவுட்டர் ப்ளம்பிங் எல்லாமே எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி கொடுத்து அதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்து ஷவர் கொடுத்து உள்ள வந்து உள்ள சிந்துறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரிஜினல் டைல்ஸ் தாங்க. டைல்ஸுக்கு முன்னாடி உள்ள வந்து வாட்டர் ப்ரூஃபிங்லாம் என்னெல்லாம் பண்ணமோ அதுக்கு தேவையான இதெல்லாம் நான் பக்காவாக பண்ணியிருக்கோம். சைடில் உள்ள அந்த பேனலிங் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான். தாராளமாக நீங்கள் வாஷபிள் பேனல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்ரூம்ல வந்து வெளியே இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படியே வெளியே வந்துக்கலாம். உள்ள லாக் கொடுத்துருவீங்க? உள்ள லாக் இருக்குது உள்ளார. இங்கே வந்து ஒரு டிவி யூனிட் வருது அப்படின்றதால சும்மா ஒரு டிவி ரிமோட்ஸ் அது மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இவங்களோட இதுவும் அவங்களோட நெய்பரோட இதே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். தீம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கிச்சன், பாத்ரூம் எல்லாமே வந்து ஒரே கான்செப்டாக இருக்கும். ஏன்னா 2 பேரோடதும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற ஒரு இதில் தான் அவங்க வந்து விருப்பப்பட்டிருக்காங்க. ஸோ பெயிண்டிங் கலர் வந்து உட்பட எல்லாமே ஒரே மாதிரி பண்ணியிருப்போம். இதோட சைஸ் என்ன மேடம்? இது வந்து 20க்கு 10. 20க்கு 10 இதான் மினிமம் சைஸா? இது வந்து 20 கேட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது. ஒரு சில எனக்கு 8 அடி அகலம் பத்தாது, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் அகலமாக வேணுன்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி 10 அடியும் பண்ணி தருவோம். 10 அடியும் பண்ணிக்கலாம். மேலே எல்லாமே இந்த ஹீட்டு உள்ள வராது. உள்ள எல்லாமே இன்சுலேஷன் எல்லாமே பண்ணியிருப்போம்ப்பா. உள்ள கூலிங் தேவை, இன்சுலேஷன் எல்லாமே உள்ள வச்சிருப்பேன் நான் உள்ளார. இது வந்து பேனலிங்கா? ஆமாம், எல்லாமே இது வந்து எல்லாமே MDF பேனல். இல்லை டிசைன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கஸ்டமர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. கேட்லாக் கொடுத்துருவோம். நம்ம கஸ்டமர் என்ன டிசைன் விருப்பப்படுறாங்களோ அந்த டிசைன் அவங்க சூஸ்
யூஸ் பண்ணிக்கலாம். அது யூபிவிசி விண்டோ கொடுத்துருங்க. ஆமாம், இதுவும் யூபிவிசி விண்டோ ப்ளஸ் ஒரு மஸ்கிட்டோ மெஷும் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓ, மஸ்கிட்டோ மெஷ் இருக்கு. ரெண்டு டோர் இருக்க மாதிரி இருக்கு, 3-4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சேஃப்டி டோரும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் பெரிய விண்டோ வரும்போது சேஃப்டி டோர் போட மாட்டோம். பட் இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு வேணும், நாங்கள் யாரும் ஃபார்ம் லேண்டில் இருக்க மாட்டோம், சப்போஸ் இல்லாத சமயத்தில் வெளியே விண்டோவாக இருந்தால் சேஃப்டி எப்படி இருக்கும்னு சொல்லிக்காக எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இவ்வளோ பெரிய விண்டோக்கும் வெளியே ஒரு சேஃப்டி டோர் போட்டிருப்போம் நம்ம இதில். ஸோ நம்ம ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியே கிளம்புறோம், உள்ள என்ன இருக்குது, ஒரு சேஃப்டி வேணும், பயம் இருக்கும், விண்டோஸ் எல்லாம் உடச்சிடுவாங்களோ அப்படின்ற ஆள் இல்லாத இடத்துல ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்றதால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ தாராளமாக சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ இந்த 2 கண்டெய்னர் சேம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ரவுட்டர் யூனிட் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், உள்ளே எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கோம், ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், டிவிக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எப்படி அவுட்டரில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் நான் வெளியே சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லைனில் வைக்கிறோம், 4 சைடு ஃபோக்கஸ் லைட் மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ 4 கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வயர் வைக்கிறதுக்காக எலக்ட்ரிக்கல் வயர் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவிக்கான ப்ரொவிஷன். இது வந்து மொத்த எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலையும் ஓவராலாக உங்களோட இபி லைன்லேருந்து மெயினில் ஜாயின் பண்ணக்கூடியதுக்கான இந்த ஒயர் இது. ஸோ நம்ம உள்ள கீழே டிவி ப்ரொவிஷன் வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டிவிக்கான ஒயர் இது. ஓ, டிவிக்கானது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வெளியே வந்து எனக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் மாதிரி ஒன்று வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது ஷிங்கெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் சைட்டு கஸ்டமர் நாங்கள் எங்களோட பர்சனே போகிறாங்க அப்படின்றதால ஸோ அங்கே போய் எல்லாமே பண்ண போகிறாங்க கஸ்டமர். இப்போ வாட்டர் எல்லாம் எப்படி டேங்க்லாம் இதுக்கு மேலேயே வந்து நம்ம வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். மேலே ஏறி இப்போ லேட்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் லேடர் மாதிரி வச்சிருக்கோம். ஆமாம், உள்ள பேக்கில் வச்சிருக்கோம். நம்ம அந்த பக்கம் காட்டுறவாங்க. இப்போ உள்ள ஷிங்க் பைப்பெல்லாம் வருது இல்லையா, இதுக்கு தேவையான பைப் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஷிங்கோட அவுட்லெட் இது. ஸோ இங்கேயும் ப்ளக் பாயிண்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட வாட்டர் ப்யூரிஃபையர் ஏதாவது உள்ளே வைக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு இது, வாஷிங் மிஷின் கேஸ் ஃபியூச்சரில் வைக்கிறாங்கன்னாலும் அதுக்காக முன்னாடி கேட்டிருந்தாங்க. இன்லெட் அவுட்லெட் பைப்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏசியோட ப்ரொவிஷன் இது. நம்ம இதுக்குள்ளே ஏசி ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். அது அவுட்டோர் யூனிட்டுக்கான ஒயர் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் வெளியே எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அதுக்கான ப்ரொவிஷன் இது. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக இந்த 4 கார்னர்லையும் பாருங்கள் ஒயர் விட்டுருக்கும் பாருங்கள் ஃபோக்கஸ் லைட்டுக்கு. சேம் 2 பேரோட இதுவும் ஒரே மாடலில் தான் இருக்கும். இது லேடர். ஆமாம், வாட்டர் டேங்க் மேலே வச்சுட்டு மேலே ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ நம்ம தண்ணி இன்லெட் வேணும் இல்லையா, இந்த பைப்லைனுக்கு கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா போதும், தண்ணி உள்ளே வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே இதெல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் வரைக்கும் இங்கேருந்து 100% இங்கே ஒர்க் முடிச்சிருவேன். சைட்டில் பண்ண வேண்டிய ஒர்க்குக்கு ஒரு சிலர் வந்து எங்களுக்கு அங்கேயே ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களோட பர்சன் அனுப்பி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். நாங்கள் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நாங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் பார்த்தோம் இல்லையா, 2 பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு பார்த்த கண்டெய்னர். இது 2வது கண்டெய்னர் பாருங்கள். ஸோ சேம் அவங்களுக்கு இருக்க மாதிரி டோர், உள்ள ஒரு என்ட்ரி, சேம் அதே இடத்துல விண்டோ டோர்ஸ், வாங்க உள்ள வாங்க, எல்லாமே அப்படியே இருக்கு. சேம் தீம்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். கிச்சன் சேம் இதே போல் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஒரு இது, ப்ளஸ் நம்ம திங்ஸ் எல்லாம் கீழே வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம கீழே. ஆமாம். ஸோ இப்போ கண்டெய்னர் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் ஸ்டோன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கார்னரில் அதான் 4 கார்னரில் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சா போதும் இதுக்கு. ஆமாம், பேஸ்மெண்ட் வைக்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து நீங்களே எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எண்டு எல்லா ஒர்க்கும் நாம தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால இங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சேம் அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதே போல் ஏசி ப்ரொவிஷன், சேம் இதே போல் இந்த டிவி ப்ரொவிஷன், ப்ளஸ் வந்து ஒரு பாத்ரூம். இது ஒரு டோர் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் டிசைன். அதே போல் ஸோ இது இங்கே ஒரு ஃபேன் சேம் அதே கான்செப்ட்ல அவங்க எப்படி பண்ணியிருந்தோமோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும். மேடம், இந்த மாதிரியான ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மினிமம் 2.5 lakhs வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ அவங்கவுங்க தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ப்ரைஸும் ஆட் ஆகிட்டே வரும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மாறும், அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் யூனிட் சின்னதாக நான் போட்டிருக்கேன். இதே இவங்க பெருசாக வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்குண்டான ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். விண்டோஸ் 4 விண்டோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும். ஒரு சில எல்லாம் ஃப்ரெஞ்சு விண்டோ வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு விண்டோ வந்து அவங்களே மாட்டிக்கிறேன்ட்டாங்களா இல்லை கஸ்டமர் எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். வாங்கி கொடுத்துட்றாங்க, பட் இன்ஸ்டாலேஷன் எங்கள் பர்சன் போகிறாங்க. இப்போ நம்ம அடுத்து போகிற ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஃப்ரெஞ்சு விண்டோ கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னலாக காசு ஆகும். அகைன் இப்போ இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபார்ம் ஹவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கஸ்டமரோட வியூ பாயிண்ட் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரிவர் வருது. ஸோ அந்த ரிவரை பார்த்து அவர் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் கேட்டிருக்காரு. ஸோ அதே பேட்டர்னில் நான் பண்ணியிருக்கேன். நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த 2 கண்டெய்னரும் பார்த்தோம் இல்லைங்களா, இன்றைக்கி இந்த 2 கண்டெய்னருமே எனக்கு டெலிவரி ஆகுது. அந்த டெலிவரி ப்ராசஸ் எப்படி பண்ணுறோன்றதை நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ட்ரெயின் எல்லாமே வந்திருக்கு, ட்ரைலரும் வந்தாச்சு. க்ரெயின் ரோப் போட்டு லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி வைக்கிறாங்க என்ன எதுன்னு பாருங்கள். ஸோ கஸ்டமர் நாங்களுக்கும் அவங்க புதுசாக வரவங்களுக்குமே கண்டெய்னர் எப்படி லோட் பண்ணணும்னு தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு முறை டெலிவரி ஆகும்போதும் அந்த பர்சனுக்கு கண்டெய்னரை நாங்கள் எப்படி லோட் பண்ணுறோட வீடியோவும் ஷேர் பண்ணுவோம் நாங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் சைஸ் கண்டெய்னர் மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கண்டெய்னர் தான். இது 20க்கு 8. இந்த கண்டெய்னர் ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, டபுள் டெக் மாடல் இது. ஓ, டபுள் டெக்னா ஒன்று மேலே ஒன்று வந்துருமா? ஆமாம், ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த கண்டெய்னர் வந்து அது ஒன்று இது ஒன்று. ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து ஒரு லேக் வியூ பாயிண்ட்ல வைக்கிற மாதிரி இது. கஸ்டமரோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து சேஃப்டி டோர், உள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு மஸ்கிட்டோ மேஷ், இதுக்குள்ள ஏசியோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு டோரு. ஓகேங்களா, இது மஸ்கிட்டோக்கான ஒரு டோர். ஆமாம், மஸ்கிட்டோக்காகவே ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ உள்ளே இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இதை மட்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ள மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருப்போம். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். ஆமாம், இப்போ வந்து டைல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பண்ணலாம்னா வினைல் மேட்டே வந்து டைல் மேட் மாதிரி வந்திருக்கு இப்போல்லாம். இது வினைலா? இது வினைல், இது டைல் வினைல் இது. ஓ, டைல்ஸ் மாதிரியே இருக்கு. ஆமாம், ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்கோம் நம்ம இதில். ஸோ பாத்ரூமோட டோர் இப்போ என்னோட கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட டோர்ஸே டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும். ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் டோர் இருக்கும். நம்ம வீட்டோட இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு பாத்கம் டாய்லெட்டு, உள்ளே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவரு, ஸோ ஹேண்ட் வாஷ், சோப் ஸ்டாண்ட், டவல் ஹேங்கர், மிரர், எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இந்த கஸ்டமரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டபுள் டெக் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு கீழே நம்ம இன்னொரு கண்டெய்னர் வைக்கிறோம். அந்த கண்டெய்னர் வந்து ஒரு கிச்சனும் டைனிங்கும் பண்ணிட்டு இது மேலே வந்து ஒரு பெட்ரூம். ஸோ கஸ்டமருடைய வைக்கிற வியூ பாயிண்ட்ல வந்து ஆப்போசிட்ல ஒரு பெரிய லேக் வருது. ஓகே, ஸோ அந்த கஸ்டமர் அதனால வைடான விண்டோ கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நல்லா வைடாக கூட அவர் இங்கேருந்து படுத்து அந்த வியூவை பார்க்கணும், லேக்கை ரசிக்கணும் அப்படின்றது அவருடைய கான்செப்ட். இப்படியும் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். இல்லை நார்மலாக ஏசி போடணும்னா வெறும் மஸ்கிட்டோ மெஷ். இது மெஷ். எஸ், மஸ்கிட்டோ மெஷ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நார்மலாக பார்க்கலாம். இல்லை நான் ஏசி போட்டு நல்லா குளுக்குன்னு அவர் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்து அவர் வந்து இந்த பாயிண்ட் லேக் பாயிண்ட் வந்து வியூ பண்ணுற மாதிரி கான்செப்டில் கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன தீமில் கேட்டிருக்காரோ சேம் அதே கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அவரும் இன்டீரியர் டிசைன்லேருந்து எவ்ரி திங் எல்லாமே அவர் செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் கஸ்டமர். எங்களுடைய சாய்ஸ் நாங்கள் சஜஷன் தருவோம். ஸோ டிசைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறது எல்லாமே கஸ்டமருடைய சாய்ஸ் தான். இது என்ன மேடம் நடுவில் அந்த ஸ்ட்ரிப் மாதிரிலாம் கொடுத்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவும் மறைக்கிறதுக்காக ஒரு ப்ளூ மாதிரி வரும். ஸோ அதை நம்ம ஒரு பீடிங்காக இந்த மாதிரி எஸ்எஸ் பீடிங்காக கன்வெர்ட் பண்ண வச்சுக்கோங்க, பார்க்க கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆமாம், சேம் ஏசி ப்ரொவிஷன், ஃபேன் ப்ரொவிஷன், லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். டிவி, சிசிடிவி ப்ரொவிஷன் எல்லாமே உள்ளே வந்திருக்கு. இதுக்குள்ளார ஏசி எங்கே ஃபிட் பண்ணுவாங்க? ஏசியோட பாயிண்ட் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ காட் வந்து இந்த இடத்துல போடுற மாதிரி அவர் இங்கேருந்து படுத்து அப்படியே ஆப்போசிட்டில் ரிவர் லேக்கை வந்து அவர் வியூ பண்ணுற மாதிரி. இப்போ இதே கான்செப்ட் 3 lakhsலேருந்து 2.5லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கஸ்டமர் என்னெல்லாம் ப்ரீமியமாக கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே வைக்கிற கண்டெய்னர் பார்த்தோம் இல்லையா, இது வந்து கீழே பேஸ்மெண்ட். இந்த கண்டெய்னர் வந்து நம்ம கீழே வைக்க போகிறோம். இந்த கண்டெய்னர் கீழே வச்சுட்டு இந்த கண்டெய்னர் தூக்கி மேலே வைக்கிறோம். மேலே வச்சா தான் அங்கேருந்து அவர் லேக் வியூ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர் ஒன்று மேலே வச்ச பிறகு எப்படி மேலே ஏறி போவாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த கண்டெய்னர் இங்கே ஒன்று மேலே ஒன்று வச்ச பிறகு தான் மேலே ஏறி போகிறதுக்கான ஸ்டெயர் கேஸு ப்ளஸ் ஒரு 4 feet பால்கனி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் இங்கே காணுமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கிருந்தே நம்ம பண்ணோம்னா டிரான்ஸ்போர்ட்டில் ப்ராப்ளம் ஆகும், அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டெய்னரை வச்ச பிறகு கஸ்டமருடைய ஸ்பாட்டுக்கு போய் தான் நம்ம அதை பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த கண்டெய்னர் கிச்சனும் ஒரு டைனிங்கும் பண்ணியிருக்கோம். நாங்கள் இரண்டுமே ஒரே கஸ்டமர் தான். ஸோ கீழே வந்து ஒரு கிச்சன் பண்ணியிருக்கோம். சேம் அதில் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே கான்செப்ட் தான். வெளியே சேஃப்டி டோர், இதுலேயும் ஒரு மஸ்கிட்டோ நெட்டு, ஒரு ஸ்பேஷியஸ் ஒரு கிச்சன், ஒரு டைனிங். கிச்சனுக்கும் அப்புறம் இங்கே டைனிங். ஆமாம், டைனிங் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு, ஃபேனுக்கு, டிவிக்கு எல்லாமே ப்ரொவிஷன் வச்சுருக்கேன். லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து சிலிண்டருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஷிங்கோட இது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் மேலேயும் நான் கொடுத்துருக்கேன் இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் நல்லா வைடாகவே இருக்கும். இப்போ கஸ்டமர் கண்டெய்னர் வச்சு கீழே இருக்காங்கன்னா இந்த டோரை வெளியே லாக் பண்ணிக்கலாம். இவங்க இதுக்கு வெளியே லாக் கொடுத்துருப்பேன் நான் இதுக்கு. ஸோ உள்ளே இருக்கும்போது நார்மலாகவே இந்த மஸ்கிட்டோ ஸ்லைடிங்கை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருந்துக்கலாம். சப்போஸ் வெளியே எங்கன்னா போகிறாங்கன்னா இந்த டோர் எல்லாமே நான் அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி ப்ரீமியமாக என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வந்து ஆட் ஆகும். ஏன்னா ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் 2.5 lakhs ஸ்டார்ட் ஆகுது, நான் ஒரு 1000 square feet கேட்டுட்டு அதில் 2.5 lakhs நம்ம சொன்னோம்னா என்ன மேடம் 2.5ன்னு சொல்லி இப்போ நீங்கள் இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்க, அவங்க உள்ள என்ன விதமான தேவைகள் எல்லாமே வருது, அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 20 கேட்டு, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 20க்கு 10. இதே 20 கேட்டில் இந்த கஸ்டமர் வந்து ஸ்லைடிங்கில் மஸ்கிட்டோ நெட் வேணும்னு கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் வந்து ப்ரீமியமாக கேட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து வினையல்
மெட்டீரியல்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்டீரியர் பேனல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ இது கீழே வைக்கிற கண்டெய்னர், இப்போ நம்ம இது மேலே வைக்க போகிற கண்டெய்னர் இது. நாம இதில் வந்து பாத்ரூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ பாத்ரூமில் அண்டர் செக்ஷனில் கொடுத்தா டாய்லெட் வந்து கனெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால டாய்லெட்டோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வால் மவுண்டடாக கொடுத்துருக்கேன். இந்த கண்டெய்னருக்கு மேலே இதை வச்சோடனே பைப் லைன் கொடுத்து கீழே ஜாயின் பண்ணிக்கணும் கஸ்டமர். ஸோ அதனால கீழே எல்லாமே வால் மவுண்டடாக கொடுத்துருக்கேன் டாய்லெட் எல்லாமே. சேம் இதில் எல்லா கண்டெய்னருமே இங்கே டிஃபால்ட்டாகவே எங்கள் ஏசிக்கு, ஃபேனுக்கு, டிவிக்கு, சிசிடிவிக்கு ப்ரொவிஷன் இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மற்றபடி இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு பாருங்க. சேம் அதனால இவருக்கும் அதே போல் பண்ணியிருக்கும். ஃபேஸு நியூட்ரலோட இருக்கும், 3 பேஸ் லைன் தான் இருக்கும் வயரிங் எல்லாமே. ஸோ அதனால உங்களுக்கு ஷாக் அடிக்கும்ன்ற பயம் வேண்டாம் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் தாங்க அதிகமாக விரும்புகிறாங்களே. ஸோ அதனால இந்த சீரிஸ் பார்த்தா ஃபார்ம் ஹவுஸ் கண்டெய்னர்னு நம்ம பண்ணலாம். பட் இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் கண்டெய்னர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து ஒரு அக்கமடேஷன் கண்டெய்னர் பண்ணியிருக்கோம். ஒரு 20 பேர் உள்ள தங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது இல்லாமல் கண்டெய்னர் ஸ்டாண்டர்ட் சைஸ் 20 கெட்டு 40 கெட்டுன்றதை தாண்டி கண்டெய்னர் ஒரு 12 அடி அகலத்தில் வேணும், எனக்கு ஒரு புதுசாக வேணும்னு சொன்னாலும் நம்ம கண்டெய்னர் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 20க்கு 12. இது நீங்கள் கண்டெய்னரே புதுசாக பண்ணுறீங்க? ஆமாம். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டில் இது பண்ணும். இது ஒரு வீடியோ, அப்கமிங் வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இது, ஓகேங்களா? ஸோ இது 20க்கு 12 புதுசாக செய்கிற கண்டெய்னர் செட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் கண்டெய்னரை பார்த்து போர் அடிச்சிச்சுல, ஒரு ஆஃபீஸ் கண்டெய்னர் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கஸ்டமர் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் 2019 இந்த கண்டெய்னர் ஃபீல் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இவங்க. ஸோ ஸ்டில்லோ நான் ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக 8 இயர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில்லோ இந்த கஸ்டமர் எவ்ரி இயர் எனக்கு ஒரு கண்டெய்னராவது எனக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இப்போவும் கண்டெய்னர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை என்ன கேட்டாங்கன்னா, கொஞ்சம் இத்தனை முறை வந்து வித்தவுட் இன்டீரியரில் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வித் இன்டீரியரோட கவுண்டர் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்டர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே மிஷின் இருக்கும், வே மிஷின் கம்பெனி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ஆஃபீஸ் செட்டப் இருக்காது. ஸோ அங்கே பில்லிங் கவுண்டர் மாதிரி வேணும் அப்படின்னா இப்படியே வைக்கலாமா? ஸோ இப்போ பில் இங்கே ஒரு 3 பேர் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல மெயினாக பில் வாங்கிறதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு கான்செப்ட். நார்மலாக வந்து கவுண்டர் விண்டோ வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க, இப்படி க்ளோஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரோட இது என்னென்னா, நாங்கள் வைக்கிற இடத்துல எங்களுக்கு காற்று வசதி வேணும். ஸோ அதுமாதிரி இந்த குட்டி விண்டோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் மாதிரி பண்ணி, இதுலேயும் ஒரு மஸ்கிட்டோ மெஷ் பண்ணி, இதுலேயே ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம இதில். இது வந்து வெளியே வந்து சேஃப்டி விண்டோ பண்ணியிருக்கோம். சேம் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா விண்டோலையும் மஸ்கிட்டோ மெஷ் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் கண்டெய்னராக இருந்தாலுமே கூட நம்ம நிறைய பேர் ஆஃபீஸ் கண்டெய்னர் மஸ்கிட்டோ மெஷ் வேண்டாம்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா இந்த மணல் ஜல்லி எல்லாம் இது பண்ணுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த இடத்துல விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து தூசி நிறைய வந்துட்டே இருக்கும், கண்ணாடியே திறந்து வைக்க முடியாது. ஸோ அப்போ காற்று வசதிக்காக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மஸ்கிட்டோ மிஷின் வைக்கலாம் நம்ம இதில். சேம் இதே தான் கஸ்டமருடைய பெயிண்டிங் கலர் சேம் தான். எத்தனை வரை எனக்கு கண்டெய்னர் ஆர்டர் கொடுத்தாலும் சேம் இதே கலர் பெயிண்டிங் தான். இதுலேயும் வந்து ஏசிக்கு, டிவிக்கு ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். சிசிடிவிக்கு ப்ரொவிஷன், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ளே பண்ணியிருக்கேன். ஒரு பிரிண்டர் பாயிண்ட் கேட்டிருந்தாங்க, அதையும் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ வயர் மட்டும் தான் இதில் வெளியே வரும், எதுவுமே பாடியில் டச் ஆகவே ஆகாது. அதனால் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்குன்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை. 100% சேஃபாக தான் வயரிங் எல்லாமே பண்ணியிருப்போம். வயரிங் எல்லாமே வந்து பிராண்டட் வயரிங் தான் நம்ம பண்ணுறோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஃப்ரேம் போட்டு இதை ஸ்டிப் வச்சு வெளில பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த அந்த மாதிரி ஆடக்கூடிய ஃப்ரேமை வந்து ஸ்டடி பண்ணிவிடுவோம். ஸ்டடி பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் எல்லாமே வயரிங் பிவிசி பைப்பில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்சுலேஷன் மெட்டீரியல் பண்ணி கஸ்டமர் என்ன மாதிரி வால் பேனல் டிசைன் கேட்டிருக்காங்களோ, வாட் எவர் எம்டிஎஃப் ஆர் ஏசிபி ஆர் மைக்கா ஷீட், ஜிப்சம் போர்டு, எனிதிங் என்ன மாதிரி பேனல் வேணும் நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த பேனல் வச்சு இன்டீரியர் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஃப்ளோரிங் வினையல் ஆர் டைல்ஸ், ஃப்ளோரிங் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து வுட் நம்ம ஷிப்பிங் கண்டெய்னர் டிஃபால்ட்டாகவே ப்ளைவுட் இருக்குங்க. அப்படியே டிஃபால்ட்டாவே இருக்கும். மரீன் கண்டெய்னர் நம்ம வாங்குற எல்லா கண்டெய்னர்ஸ்லையுமே வந்து ப்ளைவுட் இருக்கும், நமக்கு கண்டெய்னர் ஃப்ளோரிங் இருக்கும் நமக்கு. இதில் நம்ம இதுக்கு மேலே ஃப்ளோரிங் வினையல் மேட் போடுறோமா, டைல்ஸ் போடுறோமான்றது கஸ்டமருடைய விருப்பம் தான் இது. இப்போ இந்த 20 பேர் உள்ள படுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம்னா இதுதான் வந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இது. ஸோ இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு இதோட இது. இதுதான் மெயின் டோர். இது இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் படுக்கிற மாதிரி. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு மாதிரி, ஒரு வாட் போர்டு வைக்கிறதுக்கு, செப்பல் ஸ்டாண்டு, ஒரு வாட்டர் கேன்லாம் உள்ள வைக்கிறதுக்கான அங்கங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கட்டில் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுக்கிறாங்களே, மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் படுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபேன், ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், ஃபோன் சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி தேவை ஒவ்வொரு தனித்தனியாக எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ மேலே படுக்கிறவங்க தனியாக ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், கீழே படுக்கிறவங்க தனியாக ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு கீழே வைக்கிறது தேவை, அவங்க திங்ஸ் வைக்கிறதுக்கான இடமும் கீழே ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் ஸ்பேஸை நம்ம கீழே பண்ண போகிறோம் நம்ம இதில். இதை நான் ஃபினிஷிங் வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமா அப்லோட் பண்ணலாம். மேடம் இது ஃபினிஷ் பண்ண அப்புறம் சொல்லுங்கள், இது ஒரு வீடியோவை எடுத்து கண்டிப்பாக போடுறோம். கண்டிப்பாக மேடம் சூப்பராக இருக்குது மேடம். ஸோ இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் மேடம்? ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்கள்ட்ட இடம் இருக்கும் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு கண்டெய்னரே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு பிஜி செட்டப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பொதுவாக? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் இருக்கும், காலேஜ் பக்கத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இடம் காலியாக இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களாம் வந்து காலேஜ் பசங்களுக்கு பிஜி ரூம்ஸ் மாதிரி பண்ணலாம். இப்போ இதே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்டாஃப் அக்கமடேஷனுக்காக நீங்கள் ரூம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம வீடு இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா தாராளமாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அங்கங்கே இடம் தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இது இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஃபார்ம் ஹவுஸ் நிறைய பேருக்கு வந்து ஊரில் இருப்பாங்க, சொந்த ஊரில் இடம் இருக்கும், போகும்போது ரிலேஷன் வீட்டில் தங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடு கட்ட முடியாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களுக்கும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் கண்டெய்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸோ கஸ்டமர் வந்து ஆஃபீஸ் செட்டப் யாராக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வராங்க, வெளியூர்லேருந்து உள்ளூரில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, திருப்பதிலேருந்து இங்கே சென்னையில் நம்ம எல்என்டி காட்டுப்பல்ல சிப்காட்டில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் பில் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆஃபீஸ் கண்டெய்னர் பண்ணலாம். ரெண்டலும் பண்ணுறோம். நம்ம ஒரு 6 மந்த் இருக்குது, எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் முதல்ல தேவைப்படாதுன்னும் போது நம்ம ரெண்டலும் நம்ம கண்டெய்னர் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஆஃபீஸ் கண்டெய்னர் எல்லாமே ரெண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கண்டெய்னர் யூஸ் ஆகும்.